வணக்கம் பாலகீதத்தின் சொந்தங்களே, சிவனடியார்களே, பாலகீதம் தமிழின் நலம் விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்முடைய பாலகீதம் தமிழ் சேனலில் கோவில் தல வரலாறு அப்படின்னு ஆரம்பித்து ஒரு பிளேலிஸ்ட் பகுதி இன்றைக்கி 10வது கோவில் பற்றிய நிகழ்வுகளை ஒளிபரப்பக்கூடிய வாய்ப்பு கிடைத்துள்ளது. இந்த வாய்ப்பு அளித்த இறைவனுக்கு நன்றி. இதற்கு ஊக்கமளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இதுவரைக்கும் நம்ம சிவன் கோயிலில் வடமுல்லை திருவாயில் சென்னை, இருதயாலீஸ்வரர் கோவில் சென்னை, தேப்பெருமாள் கோவில், கோனேரி ராஜபுரம் நடராஜர் கோவில் அப்படின்னு ஒரு 5 சிவஸ்தலங்களை பற்றி போட்டிருக்கிறோம். ஐயப்பன் கோயிலை பொறுத்த வரைக்கும் அச்சங்கோவில், ஆரியங்காவு, குளத்துப்பிள்ளை இதை பற்றி ஒரு 3 கோயில்களை பற்றி போட்டிருக்கிறோம். அம்மன் கோயிலில் திருநெல்வேலி பேராட்சி அம்மன் கோயிலை பற்றி இது வரைக்கும் ஒரு நிகழ்வுகளை போட்டிருக்கிறோம். மொத்தம் 9 கோவில் தல வரலாறுகள் நம்ம பாலகீதம் தமிழ் கோவில் தல வரலாறு அப்படிங்கக்கூடிய பகுதியில் 9 கோவில்களை பற்றிய நிகழ்வுகள் இருக்குது. இன்றைக்கி 10வதாக பிரம்மசிரகண்டீஸ்வரர் ஆலயம் கண்டியூர், அதை பற்றிய ஒரு சிறு தொகுப்பை பார்ப்போம். இந்த கோவில் பிரம்மசிரகண்டீஸ்வரர், ஆதி வில்வநாதர், கண்டீஸ்வரர் கோவில், பிரம்மகண்டீஸ்வரர், வீரதானேஸ்வரர் அப்படின்னு பல பேரில் இந்த கோயில் அழைக்கப்படுது. மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலம், மிகவும் புராண காலத்தில் உள்ள ஒரு கோவில். கிட்டத்தட்ட 1000 2000 வருஷத்துக்கு முற்பட்ட கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் கண்டியூர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஊரில் தஞ்சாவூர் திருவையாறு போகக்கூடிய ரூட்டில் 9 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலுடைய மூலவர் பிரம்மகண்டீஸ்வரர், உற்சவர் சோமாஸ்கந்தர், தாயார் மங்களாம்பிகை, தீர்த்தம் நந்தி தீர்த்தம், குடமுருட்டி தீர்த்தம், தக்ஷ தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு தீர்த்தங்கள் இருக்குது. தலமரம் வில்வ மரம். இந்த கோவிலுடைய நடை திறக்கும் நேரம் காலை 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், மாலை 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்திருக்கும். இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரம்மனின் கணத்தை அடக்குவதற்காக சிவன் பிரம்மனுடைய 5 தலையில் ஒரு தலையை வெட்டினதா, அவர் வெட்டி தண்டனை கொடுத்ததா இந்த கோயில் தல வரலாறு கூறுது. அவர் தன்னுடைய அந்த 5வது தலை வெட்டப்பட்டவுடன் மீண்டும் தனக்கு ஆசி வழங்க கூறி தன்னுடைய இழந்த அழகை மீட்டுத்தர சொல்லி சிவனிடம் பிரார்த்தனை செய்து அவர் பேறு பெற்ற தலமாக இந்த கோயில் இருக்குது. சதுர்முகனாக பிரம்மா மீண்டும் தன்னுடைய உருவை பெற்று அழகை பெற்ற தலம் என்று இந்த தல வரலாறு கூறுகிறது. பிரம்மனின் தலையில் உள்ள ஒரு முடியை சூலத்தால் எடுத்து பின் முகங்களை மீண்டும் பெற்றான் அப்படின்னு இந்த தலத்தை பற்றி சொல்கிறாங்க. புத்திரதோஷம் நீக்கக்கூடிய தலம், பிரம்மதோஷம் நீக்கிய தலம். இப்படிப்பட்ட இந்த பிரம்மசிரகண்டீஸ்வரர் ஆலயமானது திருக்கண்டியூர் அப்படிங்கக்கூடிய இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த கோயில் பாடல் பெற்ற தலம். யாரெல்லாம் பாடியிருக்காங்க தெரியுமா? சம்பந்தர், திருநாவுக்கரசர், அருணகிரிநாதர், இவங்கள்லாம் அந்த கோயில் தலத்துக்கு இந்த கோயிலை பற்றி பாடல்கள் பாடியிருக்கிறதாக சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த பிரம்மஸ்ரீ கண்டீஸ்வரர் ஆலயத்தை நீங்களும் தரிசனம் செய்யுங்க. இங்கே உள்ள முக்கியமான திருவிழாக்கள்னு பார்த்திங்கன்னா, மகா சிவராத்திரி திருவிழாவும் மார்கழி திருவாதிரை, இது மிக சிறப்பான ஒரு விழாக்களாக இங்கே கொண்டாடப்படுது. இந்த கோயிலை நீங்களும் தரிசனம் செய்து நம்முடைய அழகு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இழந்த அழகை மீட்பதற்கும், புத்திர தோஷம் இருக்கிறவங்க அந்த புத்திர தோஷம் நீங்கிறதுக்கும், எல்லா நலன்களும் பெற்று
நல வாழ்வு வாழ்ந்து சிவனின் அருள் பெற இந்த பிரம்மசிரகண்டீஸ்வரர் ஆலயத்தை நீங்கள் ஒரு முறை விஜயம் செய்து இறைவனை வேண்டி இறைவனின் அடி தொழுது இறைவனிடம் சரணாகதி அடைந்து நல்ல வாழ்வை பெற எல்லாம் வல்ல இறைவனையும் பாலகீதம் தமிழ் சார்பாகவும் கவித்தன்றல் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த கோவில் தல வரலாறுகளை பற்றிய நிகழ்வுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம பாலகீதம் தமிழ் சேனலில் எழுதி அனுப்புங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதம் தமிழின் கவித்தன்றல் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து. நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமக் சிவாய, ஓம் நமக் சிவாய, ஓம் நமக் சிவாய.